தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை ஒன்றிய பாஜக அரசு வழங்காததை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினுடைய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த உண்ணாவிரதம் போராட்டமானது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள ராஜ்பவனில் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் நேற்றைய தினம் இந்த கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இரவிலும் இந்த உண்ணாவிரத போராட்டமானது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இரண்டாவது நாளான இன்றும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2152 கோடி நிதியை நிறுத்தி வைத்து உள்ளதாகவும், இதனால் 43 லட்சம் மாணவர்களும் 2.2 லட்சம் ஆசிரியர்களும் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளதாகவும், நியாயமான தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காமல் புதிய கல்விக் கொள்கையும் அதன் மூலம் மும்மொழி கொள்கையும் ஏற்றுக்கொள்ள வைக்க ஒன்றிய பாஜக அரசு முயல்வதாகவும், இதனை ஏற்க தமிழக அரசு தொடர்ந்து மறுத்து வருவதால் பாஜக அரசு மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை வழங்காமல் வஞ்சித்து வருவதால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்கிய ஒன்றிய பாஜக அரசு இந்த ஆண்டு நிதிநிலையை பற்றி கேட்கும்போது நிதிநிலை என்பது தமிழகத்திற்கு 0 என தெரிவித்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருப்பதாகவும், இந்திய வரலாற்றிலேயே கல்வி படிப்பை நிறுத்திய வரலாற்றை பாஜக அரசு செய்திருப்பதாகவும், ஒன்றிய பாஜக அரசு தமிழக மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி தொகையை வழங்கும் வரை இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட போவதாக தெரிவித்து வந்தார். இன்று காலை கூட மருத்துவ குழுவினர் அவரை பரிசோதித்தனர். அப்போது அவர் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் குழுவினர் தெரிவித்து வந்த நிலையில் இன்று மாலை திடீரென ரத்த அழுத்தம் அதிகரித்ததன் காரணமாக 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய மாணவர்களுக்கு கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு வழங்காததை கண்டித்து உண்ணாவிரதத்தில் இருந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் திடீரென உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.